ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 473 பொருட்பாலிலே அரசியலிலே வலி அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அதாவது தம்முடைய வலிமையை பற்றி தெளிவாக அறியாமல் தன் ஊக்கத்தின் காரணமாக உந்தப்பட்டு ஒரு செயலை தொடங்கி அதனை தொடர்ந்து செய்து முடிக்க முடியாமல் இடையிலேயே விட்டு கெட்டவர்கள் பலர் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். ஒவ்வொருவரும் தமது வலிமை எவ்வளவு என்பதை தெளிவாக அறிந்து அதற்கேற்ப ஒரு செயலை செய்ய தொடங்காவிட்டால் தொடங்கப்பட்ட அச்செயல் நல்ல முறையில் முடிக்கப்பெறாமல் அவமானத்திற்கு அவர் ஆளாக நேரிடும், அவரது புகழ் கெட்டு போகும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது சில சமயங்களில் பூந்தோட்டமாகவும் பல சமயங்களில் போராட்டமாகவும் இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். மனித இனம் மட்டுமல்ல, இவ்வுலகில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வாழ்க்கை என்பது உணவுக்கான மற்ற ஏனைய தேவைகளுக்கான போராட்ட களமாகவே உள்ளது என்பதை நாம் எவரும் மறுக்க இயலாது. பல சமயங்களில் நமது நிலைமைக்கு வலிமைக்கு மீறிய செயல்களில் நாம் ஈடுபடுகின்ற போது அவற்றினை குறித்த காலத்திலே குறித்த தரத்திலே நாம் நினைத்து திட்டமிட்டு ஆரம்பித்த வண்ணம் அதனை முடிக்க முடியாமல் அவதிப்படுகிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது வலிமையை, நமது ஆற்றலை, நமது நிலைமையை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு அறிந்திருந்தால் இவ்வுலகில் நம் தேவைகளுக்காக போராடுகின்ற போராட்டங்கள் மிக எளிதாக இருக்கும். நம்முடைய வலிமையினை, திறமையினை, நிலைமையினை, சுற்றுச்சூழலினை, ஆற்றலினை நாமே தெளிவாக அறிந்திருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் உயர்ந்தாலும் தாழ்ந்து போகின்ற நிலை ஏற்பட்டாலும் மானக்குறைவு ஏற்பட்டு தலை தாழ்ந்து போகாமல் தலை நிமிர்ந்து தொடர்ந்து நடைபோட முடியும். அவமானங்கள், தலை குழிவுகள் நமக்கு இருக்காது என்று ஒரு நல்ல நாயகன் நாம் ஒவ்வொருவருக்கும் நமது வலிமையை, நிலைமையை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டியதனுடைய அவசியத்தை மிக அற்புதமாக எடுத்து கூறுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1964 வெளிவந்த வேட்டைக்காரன். கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்ந்த தத்துவத்தை உள்ளடக்கிய பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லலலாலா 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 லலலாலா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
எனவே தம்முடைய வலிமையை பற்றி தெளிவாக அறியாமல் தம் ஊக்கத்தின் காரணமாக உந்தப்பட்டு ஒரு செயலை தொடங்கி அதனை தொடர்ந்து செய்து முடிக்க முடியாமல் இடையிலேயே விட்டு கெட்டவர்கள் பலர் என்கின்ற இந்த திருக்குறளின் வலி அறிதல் தொடர்பான அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நம்முடைய வலிமையை, நிலைமையை, ஆற்றலை நன்றாக புரிந்து உணர்ந்து அதன்படி செயலினை தொடங்கி சிறப்பாக முடித்து வாழ்க்கையிலே புகழையும் சிறப்பையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 474. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.